श्री गुरुभ्यो नमः श्री 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 चंद्रशेखर दत्त गुरुदेव शरणम मम நம்ம மகாதந்திர தமிழ் சேனல் பகுதியை விரும்புகிற எல்லா மக்களுக்கும் என்னோட குருநாதர் ஸ்ரீ 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 சந்திரசேகர தத்தா குருதேவனோட ஆசீர்வாதம் எல்லா மக்கள் மேலே இருக்கும். இன்னைக்கு நாம் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறது கால பைரவர் மந்திரம் வழிமுறையை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த சாதனையவே எந்த விதமாக செய்யலாம், இந்த சாதனையை செய்யறதுனால மக்களுக்கு இந்த பைரவர் என்ன பலனை கொடுப்பார் அப்படின்றத நம்ம இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம். சரியா? இங்கே நாங்கள் சொல்கிற கால பைரவர் மந்திரத்தை யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்க இந்த மந்திரத்தைவே 12 லட்சம் முறை உருவை ஏற்றிக்கணும் சரியா? யாராச்சும் 12 லட்சம் உருவை ஏற்றுறாங்களோ எல்லா நியமங்களும் கட்டுப்படி அவங்களுக்கு இந்த கால பைரவர் அதிகமான சக்திகள் தருவார். எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே இந்த சாதனையை ஏதாச்சும் தசமி நாள் ஆரம்பிக்க வேண்டியதாக இருக்கும். சரியா? இந்த சாதனையை எந்த இடத்துல செஞ்சால் நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஏதாச்சும் மலை பகுதியில் போயிட்டு இந்த சாதனையை செய்யலாம். மலைன்னா அரண்யம், ஒரு காட்டுக்குள்ளே, பெரிய காட்டுக்குள்ளே போயிட்டு குகுக்குள்ளே உக்காந்து இந்த சாதனையை செஞ்சால் ஒரு நல்ல வைப்ரேஷனும் அந்த இடத்துல உங்களுக்கு சீக்கிரமாக சித்தி ஆகும். சரியா? மலை வசதி இல்லாதவங்க ஏதாச்சும் பாடலைஞ்சு போன சிவன் கோயில் போயிட்டு இந்த சாதனையை செய்யலாம். நம்ம ஊருக்கு வெளியவோ காட்டுக்குள்ளவோ பூஜைகள் எல்லாமே இருக்கும் சிவன் கோயில், அந்த மாதிரி கோயிலில் போயிட்டு இந்த சாதனையை செஞ்சால் அமோகமான வைப்ரேஷனும் அந்த இடத்துல உங்களுக்கு இருக்கும். இந்த பைரவர் சாதனை செஞ்சால் அந்த மாதிரி இடமும் இல்லைன்னாலும் ஏதாச்சும் நம்ம பழைய காலத்திலேருந்து வழிமுறை செய்கிற பைரவர் கோயில் இருக்கும், அந்த இடத்துல போயிட்டு இந்த சாதனையை செய்யலாம். சரியா? அவ்வளோகாண்டி இந்த சாதனையை வீட்டில் செய்யக்கூடாது. அது எந்த விதமான பைரவர் சாதனையாக இருந்தாலும் வீட்டில் இந்த சாதனையை எப்பவுமே செய்யக்கூடாது. சரியா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சாதனையை கொஞ்சம் ஆட்கள் செய்யக்கூடாது. அவங்களுக்கு இந்த சாதனை செய்யறதுக்கு தகுதி கிடையாது. அவங்க யாருன்னு இப்போ நம்ம இதில் பார்க்கலாம். சரியா? நான் சொல்கிறேன், கவனமாக கேளுங்க யார் செய்யக்கூடாதுன்றது. சோம்பேறியாக இருக்கிற மக்கள் இந்த சாதனையை தொடக்கூடாது. சரியா? ரெண்டாவது பார்த்தா மன நிம்மதி இல்லாதவங்க, அதை எப்படின்னா மனசு சந்தோஷம் இல்லாமல் அதிகமாக யோசனை பண்ணுறவங்க, அந்த மாதிரி ஆட்கள் இந்த சாதனையை செய்ய முடியாது. மனுஷன் ஒரு நிலையில் படுத்தலைன்னா இந்த சாதனை அவ்வளோ நல்லது கிடையாது செய்கிறதுக்கு. நீங்கள் சித்தியும் அடைய முடியாது, மந்திரத்தில் முன்னுக்கு போக முடியாது. சரியா? மூணாவதாக பார்த்தா கொஞ்சம் பேருக்கு காமத்தை கண்ட்ரோல் பண்ணுற சக்தி இருக்காது. சரியா? அவங்களோட உடல் காமத்தை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாமல் அவங்க சொந்தமாக விந்தை வெளியே நீக்கி விடாங்க. அந்த மாதிரி ஆட்களுக்கு இந்த சாதனை தகுதி கிடையாது. நாலாவதாக பார்த்தா அடுக்கு ஒரு வாட்டி குருவை சந்தேகப்படுறவங்களும் சரிதான், குரு மேலே நம்பிக்கை இல்லாதவங்க சரிதான், குரு சொன்ன மந்திரத்தை மேலே சந்தேகங்கள் வச்சுன்னு இந்த குரு இல்லாமல் அடுத்த குரு வண்டிக்கு போகிறது, அடுத்த குரு இன்னொரு குரு கிட்ட போகிறது, அந்த மாதிரி குருவை மாத்திர மக்களுக்கு இந்த சாதனை தகுதி கிடையாது, செய்யவும் கூடாது. சரியா? இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் இந்த சாதனை செய்கிறதுக்கு எலிஜிபிலிட்டி கிடையாது. நல்லா கவனமாக வச்சுக்கணும். இது நல்லா கவனமாக கேட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஆட்கள் இந்த சாதனையை தொடாமல் இருக்கிறது நல்லது. இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கிற ஆட்கள் இந்த பைரவரை சித்தி அடையிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். சரியா? அந்த மாதிரி ஆளுங்க யாராச்சும் இருந்தா ஜஸ்ட் இந்த வீடியோவை கேட்டுக்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சாதனையை நெஞ்சு தைரியமும் தைரியசாலியாக இருக்கிற மக்கள் மட்டுமே இந்த சாதனையை தொடணும், செய்யணும். சரியா? பயம் இருக்கிற மக்கள் இந்த சாதனையை தொடக்கூடாது. இந்த சாதனையை பெண் குழந்தைங்க செய்யணும் அப்படின்னு நினச்சா அவங்க யோகினியா மாற வேண்டியது இருக்கும். அந்த மாதிரி பெண் குழந்தைங்க மட்டுமே இந்த சாதனையை செய்யணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சாதனை செய்கிற மக்கள் சாதனை செய்கிற அந்த காலத்துக்கும் ரொம்ப பக்தியாக பயபக்தியோட இந்த சாதனையை செய்ய வேண்டியது இருக்கும். யாருன்னு பார்த்தோன்னா இந்த பைரவர் ரொம்ப உக்கிரமான ஒரு தெய்வம். சரியா? நீ சாதனை பண்ணுற நேரத்தில் ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணா
அவர் எந்த விதமான தண்டனை கொடுப்பாருன்றது அதுக்கப்புறம் நீங்கள் பார்ப்பீங்க. அதனால தான் ரொம்ப பயபக்தியோட இந்த சாதனை செய்ய வேண்டியது இருக்கும். சரியா? ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் இந்த சாதனை பண்ணுற காலத்தில் அதுக்கு உண்டான பலனை கண்டிப்பாக அவர் கொடுப்பாரு. அந்த தண்டனை நீ அனுபவிச்சு தான் ஆகணும். அதனால தான் பயம் வச்சுன்னு இந்த சாதனையை செய்யுங்க. முடிஞ்ச இந்த சாதனையை குரு அனுமதி வாங்கினும் குரு கிட்டவே இருந்து குருவோட பாதுகாப்பில் இந்த சாதனை செய்யலாம். அவர் கொடுத்த வாக்குப்படி இந்த சாதனை அவர்கிட்ட இருந்து செஞ்சால் மீண்டும் நல்லா இருக்கும். குருன்னா இதுக்கு முன்னே இந்த மந்திரத்தை சாதனை செஞ்சு சித்தி அடைஞ்ச குரு மட்டுமே தான் உங்களுக்கு இந்த மந்திரத்தை சித்தி பண்ணுறதுக்கு வழிகாட்டுவார். அந்த மாதிரி குரு கிட்ட இந்த மந்திரத்தை நீங்கள் உபாசனை எடுக்கணும், தீட்சை வாங்கிக்கணும். சரி, இந்த மந்திர சாதனைக்கு உண்டான நியமங்கள் என்ன, இது எந்த மாதிரி கட்டுப்பாட்டு இருந்து இந்த சாதனையை செய்யணும் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். நான் முன்னவே சொன்னேன், இந்த சாதனையை ஏதாச்சும் ஒரு தசமி நாள் ஆரம்பிக்க வேண்டியதாக இருக்கும். சரியா? ஆசனமாக தர்பபாயும் கருப்பு கலர் கம்பளியும் ஆசனமாக போட்டுக்கணும். தர்பபாயை போட்டு அது மேலே கருப்பு கம்பளி போட்டுட்டு ஆசனமாக இது நீங்கள் வச்சுக்கணும். சாதனை பண்ணுற நேரத்தில் மது மாம்சமும் உடல் உறைச்சியும் பொய் பேசுறது இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கக்கூடாது. சரியா? உனக்கு குரு எத்தனை நாள் இந்த மந்திரத்தை படிக்க சொல்லி இருக்கிறாரோ அத்தனை நாள் இந்த மாதிரி வேலையை செய்யக்கூடாது. சாதனை செய்கிற மக்கள் ஜபமாலியா ருத்ராட்ச மாலை யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். சரியா? அதுக்கப்புறம் இந்த சாதனை செய்யக்கூடிய மக்கள் துணியா ஆரஞ்சு கலர் துணி மட்டும்தான் போடணும் எப்பவுமே. சரியா? இந்த சாதனையை யாராச்சும் செய்கிறாங்களோ அவங்கெல்லாம் கண்டிப்பாக நெத்தில் தின்னூரோட இருக்கணும். எப்பவுமே தின்னூறு பட்டை நெத்திக்குள்ளே இருக்கணும். தின்னூறு பொட்டும் எப்பவுமே இருக்கணும். சரியா? இது நீ சாதனை செஞ்சு அதுக்கு மேலே கூட இது அப்படியே ஃபாலோ பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லது. யாராச்சும் இந்த நியமங்களை ஃபாலோ பண்ணி 12 லட்சம் உருவ ஏற்றுறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மந்திரம் சித்தி ஆகும். இந்த மந்திரத்தை ஜபிக்கிற நேரம் பார்த்தோன்னா இந்த காலபைரவ மந்திரத்தை ராத்திரி 2 மணிலிருந்து காலையில் 8 மணிக்குள்ள இந்த மந்திரத்தை ஜபிச்சு முடிக்கணும். சரியா? அதுக்கு முன்னும் சரிதான், அதுக்கு பின்னும் சரிதான். இந்த மந்திரத்தை சாதனை பண்ணக்கூடாது. இப்போ ஏதாச்சும் இந்த டைமை சொல்லியிருக்கிறோமோ அந்த டைமில் மட்டும்தான் இந்த சாதனைக்கு நீ உக்காரணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இருக்கிற அஷ்ட காலபைரவரில் இந்த காலபைரவரை சித்தி அடைஞ்சா மீதி எல்லா காலபைரவோட அம்சமும் உங்களுக்கு பேசும். அந்த மாதிரி ஆதிக்கியத்தின் வந்த பிறகு பிரயோகமும் சரிதான், பிரயோகத்தின் உபசம்ஹாரமும் பரிவாரத்தின் தெய்வங்களையும் சாதனை செய்யக்கூடிய மனிதன் கைக்குள்ள எல்லாமே அடக்கும். உங்கள் கைக்குள்ள எல்லாமே அடக்கும். அவ்வளோ பெரிய சக்தி வாழ்ந்தா மந்திரம் இந்த காலபைரவோட மந்திரம். இந்த காலபைரவோட மந்திரத்தெல்லாம் இந்த காலபைரவோட மந்திரத்தை யாரெல்லாம் சித்தி அடைகிறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக இவர் காட்சி கொடுப்பாரு. காட்சி கொடுக்கறது இல்லாமல் பைரவரே சந்தோஷப்பட்டு அவங்களுக்கு சொர்க்க கங்கணத்தை அவர் கொடுப்பார் உங்களுக்கு. சரியா? சரி, இங்கே நாங்கள் மந்திரத்தை சொல்கிறோம். கவனமாக 1க்கு 10 வாட்டி கேட்டுக்கிட்டு பத்திரமா ஒரு நோட்டில் எழுதுன்னு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணின்னு அதுக்கப்புறம் மந்திரம் சாதனை செய்கிறதுக்கு நீங்கள் உக்காருங்க. ஓம் ஹ்ராம் ரோம் ஹ்ரீம் க்ளோம் ஹ்ரைம் த்ரோம் ஹ்ரீம் க்ளம் ஹ்ரோம் சஹம் க்ஷேம் க்ஷேத்ரபாலாய ஹ்ரீம் காலபைரவாய ஓம் ஹ்ரீம் நமஹ. இந்த மந்திரத்தை 12 லட்சம் ஜபம் செஞ்சா கண்டிப்பா சித்தி ஆகும். பைரவரோட காட்சியும் உங்களுக்கு கிடைக்கும். காட்சியோட ஸ்வர்க்க கங்கணமும் உங்களுக்கு கிடைக்கும். சரியா? இங்கே கவனமாக கேட்டுக்க வேண்டியது குரு அனுமதி கண்டிப்பாக தேவை. சரியா? சாப்பாடு விஷயமா சுத்தமான சைவ சாப்பாடை தான் நீங்கள் சாப்பிட வேண்டியதாக இருக்கும். இந்த சாதனை செய்கிற காலத்துக்கும் உப்பு காரம் இல்லாமலே சாப்பிட்டா இன்னும் நல்லது. முடியாது அப்படின்றதுனால அப்படின்றவங்க கொஞ்சம் கம்மி பண்ணி சாப்பிட்டா சாதனையில்
நீங்கள் அதிகமாக உக்காரலாம், அதிகமாக முன்னா போகலாம். சீக்கிரமாக உங்களுக்கு சித்தியை கிடைக்கும். சரியா? எல்லாத்தையும் கவனமாக கேட்டுன்னு நல்லபடியாக அந்த சாதனையை வந்து செஞ்சு வெற்றி அடையிறீங்கன்ட்டு என் குரோர் அதிகம், என் குரோர் அதிகம், என் குரோர் அதிகம். சர்வே ஜனா சுகினோ பவத்து.